Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 21 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல வாக்கபாய்சி வந்து ஸ்டேடியத்துக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். சுபாசா வந்து அப்படியே அப்செட் ஆகி கீழ உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அப்ப வாக்கபாய்சி சுபாசாவை பார்த்து கத்துறான், எந்திரிச்சு நில்லு சுபாசா, நீ வந்து இப்ப கண்டிப்பா எந்திரிச்சு நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கத்துறான். எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு, வாக்கபாய்சி இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இந்த கேம் இந்த மாதிரியே முடியும்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணிருக்கியா? எல்லாரோட எஃபர்ட்டை நீ வீணாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கியா? நான்கட்சோட ஃபுட்பால் அப்புறம் உன்னோட ஃபுட்பால் எல்லாமே இவ்வளவு வீக்கானதானே, எனக்கு பதில் சொல்லு சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இங்க பாரு, நான் நாளைக்கு ஃபைனல்ஸ் விளையாடுறதுக்காக அங்க இருந்து இங்க வந்திருக்கேன், அதனால எனக்கு பதில் சொல்லி இது இங்க இப்படியே தான் முடியணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா, வாக்கபாய்சி சொல்றது கரெக்ட் தான், நீ இதை இங்கே முடியணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? நீ என் கூட பிரேசிலுக்கு வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ ஒரு சைடு இருந்து கத்துறாரு. அடுத்து பாஸ்மே வந்துட்டு அவ்வளவு நேரம் சுபாசா தோக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தவ, இந்த இடத்துல நீ வந்துட்டு தோக்க கூடாது சுபாசா, தோக்குறது வந்துட்டு உனக்கு சூட் ஆகவே இல்லை, அதனால உன்னோட பெஸ்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. சுபாசா, நீ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளே கிடையாது, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரைவலா ஒருத்தரை கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா அது வந்துட்டு உனையே தான். உன்னை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இப்ப வர நம்பினதே கிடையாது, நீயே நம்பினா கூட நான் அதை நம்பவே மாட்டேன். சோ இப்ப எந்திரிச்சு நில்லு, நம்ம வந்துட்டு கோஜிரோவை டிஃபீட் பண்ணணும், நான் அவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய கணக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாய்சி சொல்றான். அப்ப மிசாகி அவன் பக்கத்துல வந்துட்டு, ஆமா சுபாசா, அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீ இந்த மாதிரியே முடிய விடக்கூடாது, அப்படி மட்டும் பண்ண அப்படின்னா நீ வந்துட்டு உன்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் துரோகம் பண்ற மாதிரி, அப்புறம் உனக்கு சியர் பண்ண வந்த எல்லாருக்குமே தான், அதுக்கும் மேல உன்னோட ஃப்ரெண்டான ஃபுட்பாலுக்குமே இது நீ பண்ற துரோகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்துட்டு அவங்க கிட்ட கொடுக்குறான். சுபாசாவும் அந்த பந்தை வாங்கிட்டு தக்காளி என்ன ஆனாலும் பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கான்பிடன்ஸோட எந்திரிச்சு நிக்கிறான். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு. இன்னும் கேம்ல லாஸ்ட் 10 நிமிஷம் தான் இருக்குது. நான்கட்சி டீம் 2 பாயிண்ட் பின்தங்கி இருக்காங்க. நான்கட்சி டீம் தான் இப்ப பால கிக் ஆஃப் பண்றாங்க. சுபாஸ் வந்துட்டு பழைய மாதிரி சிரிச்சுக்கிட்டே பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வரான். அவன் பக்கத்துல நிறைய டிஃபெண்டர்ஸ் வராங்க, அவங்க எல்லாருமே ஸ்மூத்தா சுபாஸ் ஹேண்டில் பண்ணிட்டு அசால்ட்டா முன்னாடி வரான். வரிசை 5 டிஃபெண்டர்ஸ் தாண்டி அசால்ட்டா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். மிசிகையும் நினைக்கிறான் சுபாஸ் வந்துட்டு இப்பதான் அவன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மலையில பால் இவ்வளவு வழுகிறப்ப கூட அவன் கிட்ட இருந்து பால் வந்துட்டு கொஞ்சம் கூட மிஸ் ஆகவே இல்லை, இதுதான் சுபாஸோட உண்மையான கேம் பிளே போல அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே அவன் பால தூக்கி மிசாக்கி கிட்ட கொடுத்துட்டு அப்படியே முன்னாடி ஓடி வந்துறான். மிசாக்கி திரும்ப சுபாசா கிட்ட கொடுத்துறான். இப்ப சுபாசா மிசாக்கி 2 பேரோட பாஸ்மே வந்துட்டு பழைய மாதிரி பெர்ஃபெக்ட்டான கனெக்ஷனுக்கு வந்துருச்சு. கோல் கீப்பர் பக்கத்துலயே தான் மிசிகி நின்னுகிட்டு இருக்கான். சுபாசா ட்ரிப்ளிங் பண்ணி வந்துகிட்டு இருக்கான் பக்கத்துல. மிசிகி இப்ப முன்னாடி ஓடி வந்து பால ஸ்டீல் பண்ண வந்துறான். கொஞ்ச நேரம் சுபாசா ஆட்டம் கட்டி பாக்குறான், பட் அவன் கிட்ட வேலைக்கு ஆகல. கரெக்டா மிசிகி வந்துட்டு சுபாசா கிக் பண்ண வரும்போது தடுத்து விட்டுறான். நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசிகி நினைக்கும் போது பால் வந்துட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்கு. அந்நேரம் சுபாசா வந்துட்டு அவன் காலத்துக்கு பின்னாடி கூடி பால் அப்படியே கிக் பண்ணிடுறான். அப்படியே பால் ஏர்ல போய்கிட்டு இருக்குது. ஜம்ப் பண்ணு சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாய்சி அங்க இருந்து கத்துறான். எந்திரிச்சு சுபாசாவும் கரெக்டா ஜம்ப் பண்றான். அவங்க டீம் பிளேயர் ஒருத்தனும் ஜம்ப் பண்றான். ஆனா சுபாசா தான் வந்துட்டு பால கரெக்டா ஹெட்ல வாங்கி கோலை நோக்கி அந்த பக்கமா தள்ளி விட்டுறான். அது கோல் கீப்பரால ரீச் பண்ண முடியல, பட் பாலுமே வந்துட்டு கோல் விழாம போஸ்ட்ல போய் அடிச்சு வெளியே போகுது. இது இன்னும் முடியல, நான்கட்சோட ஒட்டுமொத்த அஃபென்ஸும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அட்டாக் பண்ண வராங்க. அப்போ உராபே வந்துட்டு அவங்க டீம் பிளேயருக்கு முன்னாடி கரெக்டா பால வந்துட்டு ஸ்டீல் பண்ணிடுறா. சரி, இப்ப நம்ம ஆஃப் சைட் ட்ராப் எப்பயும் போல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிசிகி அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறான். நான் வந்துட்டு இந்த வாட்டி இந்த ட்ராப்ல மாட்டாம ஆஃப் சைட் லைனுக்கு ஏத்த மாதிரியே கரெக்டா அவங்க கூடயே சேர்ந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஸ் வந்துட்டு அவங்க டிஃபென்ஸ் கூடயே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ உராபே வந்துட்டு சுபாசா கிட்ட பாஸ் பண்ண போகும்போது மிசாகி வந்துட்டு இல்ல இப்ப பாஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு தடுத்து நிப்பாட்டிடுறான். உராபே வந்துட்டு கீழே விழுந்துறான். மிசாகி வந்துட்டு வெயிட் பண்றான். சுபாஸ் வந்துட்டு ஆஃப் சைட் ட்ராப்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் ஆஃப் சைட் விட்டு வெளியே வந்த மறு செகண்டே மிசாகி வந்துட்டு பாலத்துக்கு கரெக்டா அவங்க கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இந்த வாட்டி சுபாசாக்கு முன்னாடி ஒரு டிஃபெண்டர் நின்னுக்கிட்டு தான் இருக்கான். அதனால சுபாஸ் வந்துட்டு ஆஃப் சைட் கிடையாது. அவன் வந்துட்டு பால் அந்த வேகத்துக்கு கரெக்டா திருப்பிக்கிட்டு ஒரு கிக் சூப்பரா கொடுத்துறான். கோல்மே போய் உழுகுது. அடுத்து மிசிகியோட அம்மா வந்துட்டு டாக்டர் சொன்ன டைம் லிமிட் வந்துட்டு முடிஞ்சில, நம்ம வந்துட்டு மிசிகியை பெஞ்சில் உட்கார சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதே தான் அவங்க கோச்சுமே கரெக்டா நினைச்சிருக்காரு. நீ வந்துட்டு வார்ம் அப் பண்ணி ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயர் கிட்ட சொல்றாரு. இப்போ முசாசி டீம் தான் பால கிக் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. மிசிகி தான் பால கொண்டு வந்துகிட்டு இருக்கா. நான் கட்சோ ரெடியா இருங்க, நான் வந்துட்டு இந்த வாட்டி உங்களை கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வந்துகிட்டு இருக்கான். நேரா அவன் ஹார்ட் வந்துட்டு லைட்டா வலிக்க ஆரம்பிக்குது. அவன் வந்துட்டு டக்குனு அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான் பால. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிடல்ல காட்டுறாங்க. அங்க மெய்வா எஃப்சியோட கோச் வந்துட்டு கோச்சிரோக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேக்குறாரு. அவன் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் டயர்டா இருக்கான், அவன் உடம்போட லிமிட்டை தாண்டி அவன் விளையாண்டு இருக்கான், அதனாலதான் அவன் வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கான், அதனால இப்ப அவனுக்கு நல்ல தூக்கம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கோச் வெளியே வந்தோடனே மெய்வா பிளேயர்ஸ் எல்லாருமே கோச்சிரோக்கு பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கோச்சிரோ அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் திரும்ப ரீகெயின் பண்ணிட்டு திரும்பவும் நாளைக்கான மேட்ச்ல உள்ள இறங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. இப்ப கேம் காட்டுறாங்க. மழை வந்துட்டு இன்னும் நல்லாவே பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால 2 டீம் பிளேயர்ஸும் மழையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. மிசிகி வந்துட்டு நேரம் ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெதுவா தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கொஞ்சம் பயந்துடுறாங்க. அப்ப அவங்க டீம் பிளேயர் ஒருத்தர் மிசிகி கிட்ட பாஸ் பண்ணி அவன் பால செட்ல ரிசீவ் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான். நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் அவன் அட்டாக் பண்ண வராங்க. அப்ப மிசிகி வந்துட்டு டக்கு டக்குன்னு 3 பேரையும் தாண்டி முன்னாடி ஓடி வந்துடுறான். இவன் அப்புறம் மலையில கூட பால இவ்வளவு சூப்பரா கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு உராபேக்ல செம்ம ஷாக்கா போகுது. அப்ப கரெக்டா சுபாஸ் வந்துட்டு அவங்க கிட்ட பால ஸ்டீல் பண்ண வந்துடுறான். 2 பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி பால வச்சு கிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுபாஸ் வந்துட்டு அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி மிசிகி கிட்ட இருந்து அப்படியே பால ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான். அவனை மட்டும் முன்னாடி போக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முசாசி பிளேயர்ஸ் 3 பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க சுபாசாக்கு. இந்த மலையில இந்த ஸ்பீட்ல எல்லாம் நான் போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஈஸியாவே கேட்ச் பண்ணிடுவாங்க, அதனால நான் வேற ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா பால முன்னாடி எத்தி விட்டுட்டு அப்படியே ஸ்லைட் அடிச்சுக்கிட்டு பால நோக்கி போயிடுறான் ஃபாஸ்டா. கிரவுண்ட்ல இருக்க தண்ணியை யூஸ் பண்ணி சுபாஸ் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா போயிடுறான். அவங்க டிஃபெண்டர்ஸ் வந்துட்டு ஓடி வந்து ஸ்லோவா தான் வராங்க. அப்படியே ஸ்லைட் அடிச்சுக்கிட்டு வந்து சூப்பரா பொசிஷன் உட்காந்து கரெக்டா பால கிக் பண்ணவும் செஞ்சிடறான். கோல் போய் விழுந்துருது. இப்ப நான் கட்சி டீம் வந்துட்டு கேமை டைப் பண்ணிடுறாங்க. அப்ப சுபாசா பின்னாடி திரும்பி பார்த்தா அவனுக்கு ஒரு ஷாக்கு. என்னடா பார்த்தா மிசிகி வந்துட்டு அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே உட்காந்துருக்கான். மிசிகியை நினைச்சு சுபாசாவும் பயப்படுறான். அவங்க அம்மால ரொம்ப பயந்து எந்திரிச்சிடுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு கையை பிடிச்சு நிப்பாட்டிடுறாரு. நீ எதுவும் தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அவங்க கோச்சுமே வந்துட்டு நீ உள்ள இறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வேற ஒரு பிளேயரை. அப்ப மிசிகி மெதுவா எந்திரிச்சிட்டு இல்ல வேணாம், நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, இந்த கேம் ஃபுல்லா நீங்க விளையாட விடுறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிசிகி வந்துட்டு கோச் கிட்ட சொல்றான். மிசிகி அப்படியே அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன், எனக்கு வந்துட்டு
வந்துட்டு ஹார்ட்ல ஒரு டிசீஸ் இருக்குது. அதனாலதான் இத்தனை நாளா நான் எல்லா மேட்சஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் மட்டும் விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்பவே டிஃபரெண்ட். நான் கட்சும் நம்ம சேர்ந்து இல்ல அப்படின்னா கண்டிப்பா வின் பண்ண முடியாது. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். இது என்னோட லாஸ்ட் மேட்சா இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல. அதுக்கு பதிலா நான் வந்துட்டு இந்த கேம்ல ஃபுல்லா லேண்ட்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இந்த கேம்ல என்ன ஆனாலும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். அதனாலதான் நான் வந்துட்டு என்ன ஆனாலும் சப்ஸ்டிட்யூட்ல போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு மிசுகி சொல்றான். சுபாசா அதே மாதிரி உன் கூட என்னோட பேட்டில் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவை பார்த்து சொல்றான். அந்நேரம் மிசுகியோட அப்பாவுமே எந்திரிச்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. மிசுகி நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கேம் ஃபுல்லா நீ விளையாடு, இதுக்காக தானே நீ ஆசைப்பட்ட, இந்த கேம்ல உன்னை வந்துட்டு யாரும் தடுக்கலாம் மாட்டாங்க, நீ கடைசி வரை எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அதே மாதிரி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. கோச்சுமே வந்துட்டு சரி நீ உட்காரு, நீ வந்துட்டு இனிமே தேவைப்பட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்த பிளேயர் கிட்ட சொல்லிடுறாரு. மிசுகி இந்த கேம் நான் உன்னை நம்பியே கம்ப்ளீட்டா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. டீம் பிளேயர்ஸ் வந்துட்டு கேப்டன் நாங்க வந்துட்டு உங்க கூடவே கடைசி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. மிசுகிக்கு ஹார்ட்ல டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சு பிளேயர்ஸ் எல்லாம் ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதனால இங்க எதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்ல, நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் வச்சு நம்ம மிசுகிக்கு பதில சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அப்படின்னா சுபாசாக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி நினைக்கிறான். இன்னும் கேம்ல 7 நிமிஷம் தான் இருக்குது. மிசுகி வந்துட்டு அதே இடத்துல அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு தான் நின்னுட்டு இருக்கான். முசாசி டீம் தான் இப்ப பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க இருந்து ஈஸியாவே சுபாசா பால ஸ்டீல் பண்ணி இப்ப முன்னாடி கொண்டு வரான். சுபாசா பால முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்க மிசுகி தான் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்கான். பட் சுபாசா வந்துட்டு அவனை கிராஸ் பண்ணி போறப்ப கூட மிசுகியால எதுவும் மூவ் பண்ண முடியல. சுபாசா பால கொஞ்சம் தூரம் முன்னாடி கொண்டு வந்து டெப்பே கிட்ட கொடுக்குறான். டெப்பே ஷூட் பண்ண வரும்போது அவங்க டிஃபெண்டர் ஒருத்தன் செம்ம ஃபயர்ட் ஆகி அதை தடுத்துறான். வந்த பால டாக்கி தலையை வச்சு தட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு டிஃபெண்டர் வந்து அதையும் தடுத்து விட்டுறான். திரும்ப அந்த பால் வந்துட்டு இசாவா கிக் பண்றான். அதையுமே வந்துட்டு அவங்க கோல் கீப்பர் குத்தி விட்டுறான். அடுத்து முசாசி டீம் பிளேயர் கரெக்டா அந்த பால் எடுத்துறான். அதை வந்துட்டு என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி கேட்கறான். சரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க கிட்ட பாஸ் பண்ணிடுறான். மிசுகி இப்ப பால ட்ரிம்பிளிங் பண்ணி முன்னாடி கொண்டு போய்கிட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு இந்த நெஞ்சு ரொம்பவே வலிக்குது. கிட்டத்தட்ட என்னோட நெஞ்சை வெடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது. ஒரு ஸ்டெப் ஒரு காலை நான் எடுத்து வைக்கும் போது என்னோட ஹார்ட் வந்துட்டு ரொம்பவே குத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது. ஆனா என்னோட ஹார்ட் வந்துட்டு இன்னுமே துடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. என்னால ட்ரிப்ளிங் பண்ண முடியும், ஷூட் பண்ண முடியும், ஜம்ப் பண்ண முடியும். என்னோட அப்பா அம்மா மேனேஜர் கோச் என்னோட டீம்மேட்ஸ் அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண மத்த எல்லாரும் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ. முசாசி டீமோட கேப்டன் நான் ஜின் மிசுகி. நான் வந்துட்டு இவங்க எல்லாருக்காகவும் கண்டிப்பா இந்த ஒரு ஸ்கோரை பண்ணியே தீருவேன். அது வந்துட்டு என்னை சாவடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் ஸ்பீடா ஓடி போறான். இந்த ஸ்பீட்ல போனா அவன் வந்துட்டு தடுக்க முடியாது. இருந்தாலும் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி உள்ள வந்து அவங்க கிட்ட பால டேக்கிள் பண்ண வரான். அவனை பார்த்த உடனே மிசுகி வந்துட்டு நான் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஜம்ப் பண்றான். அவனுக்கு ஹார்ட் வந்துட்டு ரொம்பவே வலிக்குது. இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா ஜம்ப் பண்ணிடுறான். அப்படியே அவனை தாண்டி முன்னாடி வந்ததுக்கு அப்புறமா சிங்கம் வந்துட்டு நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஃபெண்ட் பண்றதுக்கு கூடவே வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவன் வந்துட்டு தெரியாம மிசுகியோட ஹார்ட் சைடு தான் ஓடி வந்துட்டு இருப்பான். அவன் வந்துட்டு லைட்டா தள்ளி விட்டுட்டு அப்படியே அவன் பால வாங்குறான். மிசாகி அவன் பேலன்ஸ் இழந்து கீழே விழுகும் போது கூட அவன் கிட்ட பால் என்ன ஆனாலும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பால முடிஞ்ச வரை தடுக்கிறான். சிங்கம் விழுந்ததுக்கு அப்புறமா பால் வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்குது. பால் எடுக்கிறதுக்கு மோரிசாக்கி முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். சுபாசா இன்னொரு பக்கம் வந்துட்டு இருக்கான். மிசுகி நீ வந்து நல்லாவே ஃபைட் பண்ண, ஆனா நான் வந்துட்டு உனக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா பால் பக்கத்துல வந்துடுறான். சுபாசா நான் வந்துட்டு இந்த பால் உங்ககிட்ட தர மாட்டேன், இது வந்துட்டு என்னோட பால், நான் தான் இதை ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி நினைச்சுக்கிட்டு இருக்கான். சுபாசா சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ண வரும்போது இவன் வந்துட்டு எப்படியே காலை வச்சு கொஞ்சம் தடுத்து விட்டுறான். பால் வந்துட்டு ரொம்பவே ஹைட்டா வானத்தை நோக்கி பறக்குது. அந்நியாரம் மிசுகியோட கண்ணுக்கு பால் எதுவும் தெரியாம அப்படியே ஒரு பிளாக் ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியற மாதிரி இருக்குது. எங்க என்னோட பால் போச்சு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம பால் அங்கிட்டு இங்கிட்டு தேடி பாக்குறான். வானம் மட்டும் தான் தெரியுது, பந்தே காணோம். கேப்டன் கொஞ்சம் ரைட் சைடு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்றான். அதுக்கப்புறமா தான் அந்த பக்கம் பாக்குறான். பால் வந்துட்டு கரெக்டா வந்துகிட்டு இருக்குது. இப்பதான் அவன் கண்ணுக்கே பால் தெரியுது. கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, பால் வந்துட்டு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி டக்குனு வேகமா எந்திரிச்சு பால ஷூட் பண்ண வந்துடுறான். சுபாசாவும் தடுக்க வந்துடுறான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஃபாஸ்டா மிசுகி ஷூட் பண்ணிடுறான். சுபாசாவோட கொஞ்சம் லேட் ரியாக்ஷனால பால வந்துட்டு அவனால தடுக்க முடியல. மோரிசாக்கியாலையும் அதை தடுக்க முடியல. கோல் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா விழுகுது. இப்ப கேம்ல லாஸ்ட் 2 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட் லீடிங் போயிடுறாங்க முசாசி டீம். சூப்பர் ஷாட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு மிசிசி பிளேயர்ஸ் எல்லாரும் பக்கத்துல வந்துகிட்டு இருக்காங்க. நேரம் மிசாகி வந்துட்டு அழுகுறான். அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக்கா இருக்குது. அவனுக்கு ஏதோ ஆச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பயந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மிசிகி அந்நியாரம் அவனோட நெஞ்சில கை வச்சுட்டு என்னோட ஹார்ட் இன்னும் துடிக்குது, என்னோட ஹார்ட் இன்னும் துடிக்கிறது நிப்பாட்டல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்கான் ஒரு சந்தோஷத்துல. அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே மிசிகி வந்துட்டு கரெக்டா தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே சுபாசாவை பார்த்துட்டு சுபாசா நாங்க வந்துட்டு இப்போ உன்னோட ஒரு கோல் லீடிங் போயிட்டோம், இது வந்துட்டு என்ன ஆனாலும் சரி நாங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி நாங்க தான் ஃபைனல்ஸ்க்கு போவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாம் ஹோப்பே இல்லாத மாதிரி அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் இந்த கேம் வந்துட்டு முடியல, இன்னுமே ஒரு கோல் தான் நம்ம பின்தங்கி இருக்கோம் அவ்வளவுதானே, இன்னும் உங்களால இந்த கேம்ல சேஞ்ச கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாய்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றான். அதே மாதிரி பாஸ்மே வந்துட்டு அவங்க எல்லாரும் என்கரேஜ் பண்றா. ஆமா நம்ம எல்லாருமே விசில் முடிகிற வரை நம்ம வந்துட்டு நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாரும் இப்ப ஃபயர்ட் ஆயிடுறாங்க. நான் வந்துட்டு கண்டிப்பா இதை கேட்ச் அப் பண்ணுவேன் மிசுகி அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல இந்த மேட்ச்க்கான கன்க்ளூஷன் நமக்கு தெரிஞ்சிடும். யார் வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போக போறான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.